Sir, good evening, sir. Shall we start? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So, friends, good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அந்த நம்மளுக்கு 4 கோர்ஸ் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் இது வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன். அது வந்து சப்போஸ் டைம் இல்லைன்னா கூட நீங்க படிச்சிடலாம். எனிஹவ் ஐ வில் ட்ரை டு கவர் தட். இது வந்து இன்னைக்கு அடுத்த கோர்ஸ் இது பப்ளிக் ஹெல்த் பாலிசி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதனால தான் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூ பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. Continue. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ட்ரீட்மெண்ட் தராங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் சரியாகல, அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஒரு டாக்டர் சரிப்பட்டு வரல, அடுத்த டாக்டர் கிட்ட போகிறோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது வந்து எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்காது. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பைசா உள்ளவங்க ஒரு இடத்துல வெல் சஃபிஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போவாங்க. கொஞ்சம் வசதி குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்காம இருப்பாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது வேர்ல்டு வைடா, நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு வைடா பப்ளிக் ஹெல்த் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து இந்தியாவும் கொண்டு வந்துச்சு. இந்தியா எப்ப அதை கொண்டு வந்துச்சுன்னா 1983 கொண்டு வந்தது. எப்ப யூஎன் வந்து அதை டிக்ளேர் பண்ணுச்சோ அதுக்கு அப்புறமா வந்து இந்தியால வந்து அதை கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு அண்ட் இம்ப்ரூவிங் த ஹெல்த் ஆஃப் த கம்யூனிட்டி, இதுதாங்க முக்கியம். உலகத்துல அதாவது இங்க நம்ம இருக்கிறது, நம்ம சொசைட்டில ஒருத்தங்க 2 பேர் மட்டும் நல்லா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய கம்யூனிட்டிலேயே இருக்கக்கூடிய, கம்யூனிட்டினா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஹியூமன் கம்யூனிட்டி, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து எல்லாருமே வந்து ஹெல்த், நல்ல ஹெல்த்தோட இம்ப்ரூவ் ஆயிட்டு நல்லா இருக்கணுங்கிறது தான் இந்த பப்ளிக் ஹெல்த் பாலிசியினுடைய மெயின் எய்ம். அது எப்படி ரீச் பண்றது, அட்டைன் பண்றதுன்னா ஆஸ் பை ப்ரிவென்டிவ் மெடிசின், அதாவது வருமுன் காத்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியும் ஹெல்த் எஜுகேஷன், ஜென்ரலான ஹெல்த் எஜுகேஷன் பேசிக்கா எல்லாருக்குமே தெரியணும். கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொடுதல்னால தொற்று வியாதிகள் பரவும் பாத்தீங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மலேரியா, டைஃபாய்டு, அதாவது தொட்ட ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்க கிட்ட பரவும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்தோம், சரிங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் சானிட்டரி மெஷர்ஸ், ரொம்ப சுகாதாரம், ஹெல்த் வேற சுகாதாரம் வேற இல்லைங்களா? ஸோ சுகாதாரம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் மானிட்டரிங் ஆஃப் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். இன்னைக்கு வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நோய் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கள பாதி பேருக்கு மேல இந்த என்விரான்மெண்ட்ல வந்த ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ என்விரான்மெண்டல் ஹசார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஹசார்ட் வந்து பிளாஸ்டிக் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதுங்க மேம், கேக்குது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸும் இல்லாம ஒரு நீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரேடியம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ரேடியம் அப்படிங்கறது வந்து ரேடியேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால, அதாவது மேபி நம்ம யாருமே, நான் கூட எங்க அம்மா அப்பா எல்லாம் கூட பிறக்கிறதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள். அந்த வேர்ல்டு வார் டைம்ல தென் மைனிங் அப்படிங்கறது வந்து ரொம்ப பாப்புலரா நடந்துட்டு இருந்தது, அதாவது என்ன சுரங்க தொழில்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறம் வார் ஃப்ரண்ட்ல இருட்டுல போய் சோல்ஜர்ஸ் தங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் டைம் தெரியாம போச்சு அவங்களுக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, அப்ப வந்து இருந்த வாட்ச்ல ரேடியம் வைக்கணும் அந்த நம்பர்ஸ் தெரியறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியம் வைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா பெண்களை தான் எடுத்தாங்க அதிகமா. ஏன்னா ஆண்கள் வந்து அப்ப எல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டு அப்படி இப்படி இருந்துட்டு இருந்தனால பெண்களை எடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருந்ததாக ஒரு டேட்டா சொல்லுது. அதுல நூற்றுக்கணக்கான பெண்கள் திடீர்னு இறந்து போயிருக்காங்க. ஏன் இறந்தாங்க அப்படின்னே தெரியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா
அரௌண்ட் 20 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஹசார்ட் ஃப்ரம் their ஒர்க் பிளேஸ். அவங்க வேலை செய்யக்கூடிய, அதாவது அவங்க எதனால அந்த ரேடியம் வந்து வைக்கும்போது, அந்த வாட்ச்ல வைக்கும்போது என்னன்னா அந்த ஒரு த்ரெட் மாதிரி இருக்கிறதுல தொட்டு வைப்பாங்க, கெட்டியா இருக்கக்கூடிய த்ரெட். அந்த த்ரெட்டை வந்து ஷார்பன் பண்ணி எடுத்து வைப்பாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கு எப்படின்னா எச்சில யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த த்ரெட்டை வந்து நாக்குல அந்த எச்சில படுத்தி தொட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப ஒரு ரேடியமை எடுத்து வச்சுட்டு அடுத்த ரேடியத்தை எடுக்கும்போது அவங்க நாக்குல வாயில வைக்கும்போது அதுல இருந்த ஏதோ டாக்ஸிக் மெட்டீரியல், ஏன்னா அது வந்து ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்களா. சோ அது வந்து அவங்க உடம்புல வந்து அக்யூமுலேட் ஆகி பயோ மேக்னிபிகேஷன் ஆகி இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஹசார்ட் இருக்கக்கூடிய நம்ம ஒர்க் பிளேசஸ் இன்னைக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு, லைக் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி எல்லாமே. இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு பப்ளிக் ஹெல்த், இதுல ஹால்மார்க்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, although the issues facing public health may vary over time, அதாவது டைமுக்கு டைம் இந்த பப்ளிக் ஹெல்த் நம்ம கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்கியூஸ் மீ சமயத்துக்கு சமயம், நேரத்துக்கு நேரம், இடத்துக்கு இடம் மாறுபடலாம். The underlying principles of public health remain constant. என்ன மாறுபாடு இருந்தாலும் இப்ப வச்சிருக்கக்கூடிய அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மாறாது, அப்படியே it is fixed. There are 3 hallmarks of public health that define the field and also provide a contrast to the related field of medicine. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்லி மெடிசின் மட்டும்தான், மெடிக்கல் படிச்சவங்க மட்டும்தான் அதுல இன்வால்வ் ஆகி செய்யறதுங்கிறது கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. So public health and medicine often have a similar goals of reducing the impact of disease and improving health and quality of life. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதியினுடைய இம்பாக்ட வந்து குறைக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டத்தை வந்து குறைச்சு ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய லைஃபோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் there are some notable differences between the two in the methods of reaching these goals. அதாவது பப்ளிக் ஹெல்த்துக்கும் மெடிசனுக்கும் சம் டிஃபரன்ஸ் இருக்கு. The hallmarks of public health are a philosophy of social justice, a focus on populations and a focus on prevention. இதுல பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது ஈக்குவாலிட்டி டு ஆல் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அடுத்தது வந்து ஹோல் பாப்புலேஷனையே கன்சிடர் பண்ணணும், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கம்ப்ளீட் ஹியூமன் பாப்புலேஷனை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் வரும் முன்னால தடுத்துடணும், ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னால தடுத்துடணும். அப்ப வந்து நம்மளுடைய கஷ்டத்தை குறைக்கலாம், அதனுடைய ஸ்ப்ரெட்டிங்கையுமே குறைக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சம் டெஃபினேஷன்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்திருக்கேன். அது 2 ஸ்லைடா கொடுத்திருக்கிறதுனால 1 and 2 கொடுத்திருக்கேன். பப்ளிக் ஹெல்த் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பிரிவென்டிங் டிசீஸ், அதாவது டிசீஸை பிரிவென்ட் பண்றது ஃபர்ஸ்ட். 2வது ப்ரொலாங்கிங் லைஃபை என்ஹான்ஸ் பண்றது, அதாவது ஆயுளை கூட்டுறது. அண்ட் ப்ரமோட்டிங் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்றது த்ரூ த ஆர்கனைஸ்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் ஆஃப் சொசைட்டி, organizations, public and private communities and individuals. இந்த கோலர்ஸ்னாலே மட்டும் முடியாது, மருத்துவர்கள்னாலே இன்வால்வ் ஆகணும். பப்ளிக் ஹெல்த் இஸ் an interdisciplinary field. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேத்ஸ் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் தான் மேத்ஸ் தான். ஆனா பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் அதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கும். இட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி. ஃபார் எக்ஸாம்பிள் எபிடெமியாலஜி, அதாவது இந்த எபிடெமிக் டிசீசஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, இந்த மழை வந்துருச்சுன்னா வியாதிகள் பரவும், டப்புன்னு அந்த இடத்துல காலரா வரும், சில குறிப்பிட்ட இடங்கள்ல டைஃபாய்டு வரும், குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து வாட் இஸ் தட் இந்த யானைக்கால் வியாதி வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எபிடெமியாலஜி. அதுக்கப்புறம் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எமர்ஜிங் ஃபீல்டு. நம்மள நிறைய பேருக்கு இது என்ன தெரியுது இல்லைன்னாங்க, அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா மெடிசின் போகணும், இல்லைன்னா வாட் இஸ் தட் என்ஜினியரிங் போகணும், இல்லைன்னா அக்ரி போகணும். இது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு.
பட் இன்னைக்கு அப்ளைட் ரிசர்ச்சஸ், அப்ளைட் சயின்சஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ எக்கச்சக்கமான ஃபீல்டு இருக்கு. அதுல ஒரு ஃபீல்டு வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பயோஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. சோஷியல் சயின்சஸ், அதாவது சோஷியல் சயின்சஸ் படிச்சவங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோஷியல் வெல்ஃபேர்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த பப்ளிக் ஹெல்த்ல இன்வால்வ் ஆவாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், ஹெல்த் சர்வீஸ்ல எக்கச்சக்கமா இருக்குது. அதுல MBA படிச்சவங்க இருப்பாங்க, அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க. அதர் இம்பார்ட்டன்ட் சப்ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் என்விரான்மெண்டல் ஹெல்த். இதுதாங்க முக்கியம். இந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளை தடுக்கணும், கஷ்டத்தை தடுக்கிறது. கம்யூனிட்டி ஹெல்த், கம்யூனிட்டி ஹெல்த்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த், இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தனித்தனியா இருக்குதுங்க. தென் பிஹேவியோரல் ஹெல்த், ஹெல்த் எக்கனாமிக்ஸ், நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் மட்டும் தெரியும், அதுல ஹெல்த் எக்கனாமிக்ஸ் தனியா இருக்கு. பப்ளிக் பாலிசிஸ் கிரியேட் பண்றது நிறைய, அது பப்ளிக்குக்காக. மென்டல் ஹெல்த் தான் வந்து அந்த மென்டலி இல் பீப்புளை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியதுதான் மென்டல் ஹெல்த் ஸ்டடீஸ். அதுல பாத்தீங்க அப்படின்னா சைக்கியாட்ரி அண்ட் சைக்காலஜி பீப்புள் அவங்க. தென் ஹெல்த் எஜுகேஷன், ஹெல்த்தை பத்தி எஜுகேட் பண்றது. நாட் ஒன்லி மெடிக்கல் காலேஜுக்கு போய் படிச்சு அந்த MBBS டிகிரி மட்டும் கிடையாது, அதுக்கு அலைடா இருக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷன் நிறைய இருக்கு. தென் ஹெல்த் பாலிட்டிக்ஸ், இதுவும் ஒரு ஃபீல்டு இருக்குதுங்க. இது எல்லாம் வந்து நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். ஆக்குபேஷனல் சேஃப்டி, வேலை பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி ஹெல்தியா இருக்கிறது. தென் டிசபிலிட்டினா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. தென் ஓரல் ஹெல்த்னா வாயி, நாக்கு, பல்லு, ஈறு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தென் ஜெண்டர் இஷ்யூஸ் இன் ஹெல்த், ஜெண்டர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேல் ஃபீமேல், அது போக தேர்ட் ஜெண்டர் இருக்கிறது. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு நவடேஸ் ரொம்ப வந்துட்டு இருக்கு, பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்ம ஃபுட் பிராக்டிஸ்னால வரக்கூடியது அந்த ப்ராப்ளம். அண்ட் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இது எல்லாமே வந்து ஹெல்த் எஜுகேஷன்ல தான் வருங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு கண்டினியூ ஆகுது, அதே தான். பப்ளிக் ஹெல்த் டுகெதர் வித் பிரைமரி கேர். நம்ம பின்னால போக போக உங்களுக்கு தெரியும் பிரைமரி கேர், செகண்டரி கேர், அது எல்லாமே நான் அடுத்த கிளாஸ்ல வந்து அது உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரைமரி கேர், செகண்டரி கேர் அண்ட் டெர்ஷியரி கேர் இஸ் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரிஸ் ஓவரால் ஹெல்த் கேர் சிஸ்டம். பிரைமரி கேர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழேயும் இன்னும் இருக்கு, அது பின்னால வர ஸ்லைட்ல பார்ப்போம். பிரைமரிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செகண்டரி பாத்தீங்கன்னா அந்த ரீஜனல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ரீஜனல் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் த சென்ஸ் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து அவங்களால முடியல அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கேபிட்டலுக்கு அனுப்புவாங்க பெரிய ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, தனியா மெடிசின்க்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தனியா இருக்கும். ஸோ அவங்க அந்த கேபிட்டல், அந்த டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டலே மெடிக்கல் கேபிட்டலா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் டெர்ஷியரி கேர் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ல முடியல அப்படின்னா ஸ்டேட் கேபிட்டலுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல போறது ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது. இது வந்து ஒரு கண்ட்ரியினுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்துல இந்த மூணு வந்து பேசிக்கானது. ஸோ பப்ளிக் ஹெல்த் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ த சர்வைலன்ஸ் ஆஃப் கேசஸ், அதாவது கண்காணிக்கிறது எதுன்னா பிரச்சனைகளை கண்காணிக்கிறது. அண்ட் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் படிப்பாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணலாங்களா? பேசி முடிச்சாச்சா? கண்டினியூ பண்ணிக்கலாம் மேடம். ஓகே. Surveillance and health indicators and through the promotion of healthy behaviors. Healthy behaviorயும் ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கே வந்து ஹெல்த் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்றது. காமன் பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூட் ப்ரமோஷன் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங், கை கால் சுத்தம் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். குழந்தைங்களுக்கு வந்து நியூ மதர்ஸ் வந்து கண்டிப்பா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். அப்பதான் வந்து ஹெல்த்தியான சொசைட்டி உருவாக்க முடியும். அண்ட் டெலிவரி ஆஃப் வேக்சினேஷன்ஸ், வேக்சினை வந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது. ப்ரமோட்டிங் வென்டிலேஷன் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஏர் குவாலிட்டி போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர். பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போய் ரூமை அடைச்சி வச்சுட்டு லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா டிப்ரெஷன் வரும்,
டோபமின் ப்ராப்ளம் வரும், என்னென்னமோ ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாம ஏரை வந்து வென்டிலேஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் ஒரு ஸ்டடி எஜுகேஷன் கொடுக்கறது. தென் சுசைட் ப்ரிவென்ஷன், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இல்லையா, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அவங்களுடைய வேலை, அவங்க இதை நல்லா பண்ணுவாங்க. ஸ்மோக்கிங் செசேஷன், அதாவது ஸ்மோக் பண்றது, எனி கைண்ட் ஆஃப் ஸ்மோக் பண்ணலாம், அவங்க எது வேணா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்றது, செசேஷன் அப்படின்னா ஸ்டாப்பிங். தென் ஒபிசிட்டி எஜுகேஷன். ஒபிசிட்டி நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம். உடம்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுதான் இருக்கணும், தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்பை இன்க்ரீஸ் பண்ணிக்க கூடாது. தென் இன்க்ரீசிங் ஹெல்த் கேர் அக்சசபிலிட்டி, அக்சஸ் பண்றது, அதாவது ஹெல்த் கேரை வந்து எல்லா பீப்புளும் ரீச் ஆகுற மாதிரி இன்க்ரீஸ் பண்றது. அதாவது எங்கேயோ ஒரு 50 மைல் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அங்க போறதுக்கு கஷ்டம், அதனால எல்லாரும் ரீச் ஆகுற மாதிரி ஹெல்த் கேர் கொடுக்கறது. அதனாலதான் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் சொல்லிட்டு அங்கங்க அரசாங்கம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காண்டோம்ஸ். ஸோ இந்த ஹெல்த் கேர் ஸ்டடியில வந்து இதையும் கொண்டு வர்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, சம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா அந்த டிசீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸா இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறதுனால முதலே ப்ரிவென்ட் பண்றதுக்கு இது எல்லாம் சப்ளை பண்றது. இப்ப நேஷனல் ஹெல்த் பாலிசி NHP பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 1983 வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. There was a need felt in the country for a dedicated and robust health policy to address the challenges in the domain of health in the post-independent India. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு மேண்டேட்டரியா ஆச்சு. ஸோ அதனாலதான் வந்து இந்த பாலிசிஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. எதையுமே வந்து என்னன்னா ஒரு அரசாங்கமோ யாருமே வந்து எடுத்த எடுப்புல வந்து அது அப்படியே இதுதான் சட்டம், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர முடியாது. அதுக்கு முதல்ல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும். அந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி ஹைபோதேசிஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தியரி கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து பாலிசி மேக்கர்ஸ் பாலிசியை கிரியேட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ். சரிங்களா, ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பாலிசி கிரியேட் பண்ணுவாங்க. So the first national level health policy in India was introduced in 1983 during the 6th 5-year plan period, that is between 1980 to 1985ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப வந்து 1983ல தான் இதை கொண்டு வந்தாங்க, which brought in a paradigm shift in healthcare in the country. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. நம்ம இந்தியாவினுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்துல ஒரு நல்ல சேஞ்சையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தது. It draws from the Alma Ata Conference in 1978. அதாவது 1983ல அந்த பாலிசியை கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால 1978ல வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தி அதனுடைய ப்ரொசீடிங்ஸை வச்சுதான் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. வேரின் இந்தியா கமிட்டட் இட் செல்ஃப். அந்த 1978ல என்ன கமிட் பண்ணுச்சு இந்தியா அப்படின்னு சொன்னா, டு அச்சீவிங் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD. வருஷம் 2000ல எல்லா பீப்புளுக்கும் வந்து நல்ல ஹெல்த் இருக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணனாங்க. எது மூலியமா? த்ரூ யூனிவர்சல் ப்ரொவிஷன் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ இதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஹெல்த் கேர் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகி எல்லா இடத்துலயும் ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1983 நேஷனல் ஹெல்த் பாலிசி என்னன்னா, இந்தியா ஹேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹெல்த் பாலிசி இன் 1983. தட் இஸ், நான் வருஷம் கணக்கு தப்பா கொடுத்திருப்பேன், 36ன்னு சொல்லிட்டு. அதாவது இல்ல, சுதந்திரம் அடைந்து 36 வருஷம் கழிச்சுதான் வந்து நம்மளுக்கு இந்த பாலிசியே எல்லாம் தோணி கிரியேட் ஆகுது. In the circumstances then prevailing, this policy provided the initiatives like என்னென்ன initiatives எல்லாம் provide பண்ணுச்சுன்னா, comprehensive health care linking with extension and health education. Health care எப்படின்னா extension education வந்து இப்ப வெளியில எல்லாம் போயிட்டு வேற இடத்துல எல்லாம் போய், ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியால எல்லாம் போய் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீடு வீடா போய் சொல்றது, அங்க மீட்டிங்ஸ் போடுறது, கேம்ப் போடுறது, இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்.
அந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்டர்மீடியேஷன் பை ஹெல்த் வாலண்டியர்ஸ், இதுல வந்து வாலண்டியர்ஸ் இன்வால்வ் ஆனாங்க. இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஷான்னு சொல்லிட்டு, ASHA ஆஷா, அவங்க எல்லாருமே இதுல இன்வால்வ் பண்ண வச்சாங்க. டீசென்ட்ரலைசேஷன் டு ரெடியூஸ் பர்டன் ஆஃப் ஹை லெவல் ரெஃபரல் சிஸ்டம், அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டா இருந்தது. ஒன்னொன்னுக்கும் வந்து சென்ட்ரல், அதாவது அந்த மேல அதிகாரி யாரோ அவங்க கிட்ட கேட்டு கேட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தனால அந்த ஹெல்த் கேர் எல்லாருக்குமே ரீச் ஆக முடியாம இருந்ததுனால என்ன பண்ணாங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணுனாங்க. ஏன்னா ரெஃபரல் கொடுப்பாங்க இல்லையா, நான் சொன்னேன் அப்பளே பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து GH போவாங்கன்னு. சோ அதுக்கு பேர் தான் ரெஃபரல். அந்த எழுதி கொடுத்து அனுப்புவாங்க பாத்தீங்களா சில டாக்டர்ஸ், ஒன்னு டாக்டருக்கோ வேற ஹாஸ்பிட்டலுக்கோ, தட் இஸ் நேம்ட் அஸ் ரெஃபரல். சோ இந்த ரெஃபரல் கொடுக்கறது வந்து ஈஸியா ஆச்சு, ஏன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணனால. டு மேக் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி லிமிட்டட் டு எலிஜிபிள் புவர் பை பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பேஷன்ஸ் ஹூ கேன் பே. அதாவது இதுல என்ன பண்ணாங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க ஒண்ணு. ரெண்டாவது இலவச மருத்துவத்தையும் அங்க கொண்டு வந்தாங்க. யாராவதுனால கொஞ்சமா காசு கொடுக்க முடியும் அப்படின்னா பாத்துக்கலாம், ரொம்ப அதாவது கொஞ்சமா காசு போட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரே பாலிசியை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா GHS மட்டும்தான் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் பாலிசி வந்து 2002ல கொண்டு வந்தது. அதனுடைய அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு வாட்டியும் வந்து அதை ரெனியூ பண்ற மாதிரி மீட்டிங்ஸ் போட்டு டிஸ்கஷன் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அப்டேஷன் வந்து 2002ல ஒண்ணு நடந்தது. அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, achieving an acceptable standard of good health of Indian population. இந்தியன் பாப்புலேஷன்ல அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட் வரணும். சும்மா வந்து இதை நான் பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாருனாலையும் ஏத்துக்க முடியற அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும். டீசென்ட்ரலைசிங் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் பை அப்கிரேடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னே வச்சுக்கோங்களேன், பிரைமரி ஹெல்த் சென்டர் எடுங்க, இப்ப இருக்கிறது இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எடுத்தீங்கன்னா அங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்க C-செக்ஷன் பண்ண முடியாது, அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும், GHக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அதை வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. இங்க இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், லைக் பிரைமரி ஹெல்த் கேர் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி இது ஸ்கூலு, காலேஜ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, எனி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ensuring a more equitable access to health service across the social and geographical expanse of India. பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் பலவிதமான ஜியோகிராபிக்கல் ஏரியா, மலையில வாழலாம், பாலைவனத்துல வாழலாம், ஒரு பள்ளத்தாக்குல வாழலாம், தண்ணி இல்லாத இடத்துல வாழலாம், இல்ல ஃப்ளட் இருக்கிற அர்பன் ஏரியாவில இருக்கலாம், இல்ல ரூரல் ஏரியால இருக்கலாம், எங்க இருந்தாலுமே ஈக்விட்டி, அதாவது சமமா அத்தனை பேருக்கும் ஹெல்த் சென்று அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது. அதுதான் அப்ஜெக்டிவா கொண்டு வந்தாங்க. சோ நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017, அடுத்தது 2002க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2017ல கொண்டு வந்தாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்டோரல் கன்வர்ஜென்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் டெலிவரி. இதுலதான் வந்து என்ன பண்றாங்க, 2017ல ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் கொண்டு வந்தாங்க. அதாவது அது வரைக்கும் வந்து பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க, அதை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்றதுக்கெல்லாம் இன்வால்வ் பண்ணாம இருந்தாங்க. பட் 2017ல ஹோலிஸ்டிக் மெடிசின் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷனல் மெடிசின் சித்தா கொண்டு வந்தாங்க, ஆயுர்வேதா கொண்டு வந்தாங்க, யுனானி கொண்டு வந்தாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஆயுஷ் அப்பதான் உருவாகிறதுக்கு வழி வகுத்தது அது. ஸோ பார்ட்னர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் நான் ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணனாங்க, ஹெல்த் மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல, நான் ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்களும் வந்து இன்வால்வ் ஆனாங்க. Then different types of communities and academic institutions, அதாவது பலவிதமான கல்வி நிறுவனங்களையும் இதுல வந்து உள்ளாக்குனாங்க. ஏன்னா வாலண்டியர்ஸ் உருவாக்கணும், சில எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து மாத்தி உள்ள கொண்டு வரணும் அதுக்காக. சோ கோஆர்டினேட்டட் ஆக்ஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் இது தெரிஞ்சதுதான். ஸ்வச் பாரத் அபியான்,
இது வந்து சானிடேஷன், என்ன சொல்றது, சுத்தம் சுகாதாரம் கொண்டு வந்தது. அடுத்தது பேலன்ஸ்டு ஹெல்தி டயட்ஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸசைசஸ். இது வந்து நம்மளுக்கு அந்த யோகா தெரப்பி அப்படிங்கறது மூலியமா இது கொண்டு வந்தாங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அட்ரஸிங் டொபேக்கோ, ஆல்கஹால் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். தேவையில்லாத போதைப் பொருள்கள் இருக்கு இல்லைங்களா, சோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த தேவையில்லாத போதைப் பொருள்களுடைய அபியூஸை எடுத்து சொல்லி அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்றதுக்கு வைக்கிறது அண்ட் வச்சாங்க. இப்போ வச்சிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேம்ப் போடுறாங்க இல்லைங்களா, கேம்ப் போட்டு இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. தென் வெயிட், ஐ வில் கம் லேட்டர், ஆஸ்க் them to wait. தென் பாத்தீங்கன்னா யாத்ரி சுரக்ஷா, பிரிவென்டிங் டெத்ஸ் டியூ டு ரயில். அதாவது டியூ டு ரயில் அப்படின்னா டிராவல் பண்ணும்போது, டிராவலிங்ல எதிர்பாராத எதிர்வினையான சில நடைமுறைகள் எல்லாம் நடந்து போயிரும் பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து யாத்ரி சுரக்ஷா கொண்டு வந்தாங்க. தென் நிர்பயா, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நிர்பயா நாரே வந்து அகைன்ஸ்ட் ஜெண்டர் வயலன்ஸ், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சட்டங்கள், அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க. தென் ரெடியூஸ்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்ப்ரூவ்டு சேஃப்டி இன் த ஒர்க் பிளேஸ். இதுதான் முக்கியம். வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஹாப்பியா வேலை செய்யணும், சேஃப்டி இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வேலை செய்யணும். ஸோ அதே கண்டினியூ ஆகுதுங்க. இஸ் யூனிவர்சல், ஈஸிலி அக்சசபிள், அஃபோர்டபிள் பிரைமரி ஹெல்த் கேர். இதுதான் இந்த பிரைமரி ஹெல்த் கேர் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் யூனிவர்சல். ஏழை பணக்காரன், கம்யூனிட்டி, செக்ஸ் இந்த வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே வந்து யூனிவர்சலா இருந்தது. ஈஸிலி அக்சசபிள், யார் வேணாலும் போய் அங்க மருத்துவம் எடுத்துக்கலாம். அஃபோர்டபிள், அவங்கனால அதுக்கு உண்டான செலவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர் பேக்கேஜ் மாதிரியே கொண்டு வந்தாங்க. தென் ஹெல்த் கார்டு கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்காதவங்க எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஹெல்த் கார்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரீ ஹெல்த் கேர் யாருக்குன்னா டு விக்டிம்ஸ் ஆஃப் ஜெண்டர் வயலன்ஸ் இன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர். யாருக்காவது அந்த வன்கொடுமைகள், அந்த ஜெண்டரை பேஸ் பண்ணி, ஆண் பெண் ஜெண்டரை பேஸ் பண்ணி வன்கொடுமைகள் நடந்தது அப்படின்னா அந்த விக்டிம்ஸ்க்கு, அதுல பாதிப்பு அடைந்தோருக்கு வந்து ஃப்ரீயான ஹெல்த் கேர் கொடுக்கறது. அதுக்கப்புறமா ஃப்ரீ ட்ரக்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் அலாங் வித் லோ காஸ்ட் ஃபார்மசி செயின்ஸ். அது வந்து இப்ப எல்லாம் ஜன் ஔஷாதி ஸ்டோர்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து ரொம்ப ரொம்ப குறைந்த விலை, நல்ல குவாலிட்டியான மருந்து தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம பீப்புள் தான் விலை கம்மியா இருக்கு, அது நல்லா இருக்காதுன்னு வாங்க மாட்டேங்கிறாங்க. பட் இட் இஸ் ஆஃப் குட் குவாலிட்டி. சோ இந்த 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசில ப்ளூரலிசம் கொண்டு வந்தாங்க. ப்ளூரலிசம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹோலிஸ்டிக் மெடிசன் வந்து இன்வால்வ் ஆகுது. The policy advocates access to Ayush remedies through co-location in public health facilities. ஆயுஷ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஹோலிஸ்டிக்கா கொண்டு வந்தாங்க. The policy recommends mainstreaming of Ayush with general health system. இதனால்தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஜிஹெச்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுர்வேதா டாக்டர் இருப்பாங்க, சித்தா டாக்டர் இருப்பாங்க, எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதுல நம்ம எடுக்கலாம். ஸோ பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவா தெரியும். என்னன்னா அஷ்யூரிங் த கண்டிஷன்ஸ் ஃபார் பாப்புலேஷன் ஹெல்த். இந்த பாப்புலேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்ல ஹெல்த் இருக்கணும். ஸோ ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம், எம்ப்ளாயீஸோட ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி மாஸ் மீடியாவும் வந்து அதுல இன்வால்வ் ஆகணும். அகாடமியான்னா கல்வி நிறுவனங்கள் இன்வால்வ் ஆகிறது. கவர்மெண்டல் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கவர்மெண்ட் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்லயும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லபடியா டெவலப் ஆகிறது. அண்ட் கம்யூனிட்டி லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அது பின்னால ஒன்னொன்னா வரும் எப்படின்னுட்டு. A sampling of public health profession. So public health profession என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். நான் முதல்லயே சொன்னேன் இதெல்லாம் எவ்வளவு பேருக்கும் தெரியறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாப்புலேஷன் ஸ்டடி தனியா இருக்குங்க,
family planning and reproductive health, maternal child health, public health education and health promotion, community health planning and policy development. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குங்க ஹெல்த் கேர்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு நம்ம ஊசி போடுற மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது விட்டு எக்கச்சக்கமா இங்க இருக்கு பாருங்க. பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ஜாப். குழந்தைங்களை வந்து தயவு செஞ்சு உங்க காலேஜுக்கு போற வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி அப்ளைடு மெடிக்கல் சைட்ல வந்து நீங்க அனுப்புங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஒன்னா படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரேன்ப்பா. இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தினுடைய எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் 10 கொடுத்துருக்கு பாருங்களேன். ஒண்ணு வந்து மானிட்டர் ஹெல்த்தை மானிட்டர் பண்றது, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நம்ம வீட்டிலேயே குளுக்கோமீட்டரை வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு 5 தடவை ஊசியில குத்தி அந்த குளுக்கோமீட்டர்ல பார்த்துட்டு இருக்க கூடாது. தட் இஸ் நாட் ஹெல்த் மானிட்டர். கரெக்டா அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும். தென் இஸ் தட் டயக்னோசிஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இன்ஃபார்ம், எஜுகேட் அண்ட் எம்பவர். அதாவது அதை தெரியப்படுத்தணும். அது விஷயமா எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து எம்பவர், அவங்கள மேல கொண்டு வரணும். மொபைலைஸ் கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ். அதாவது இதுல வந்து பார்ட்னர்ஷிப், அதாவது ஃபண்ட் ரைசிங் இருக்கணும். ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஏஜென்சி இருக்கணும். அவங்களே கண்டுபிடிச்சு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரணும். டெவலப்பிங் பாலிசிஸை வந்து ரிசர்ச் மூலியமா டேட்டா கலெக்ட் பண்ணி பாலிசிஸ் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணணும். என்ஃபோர்ஸ் லாஸ், ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு எதிராக ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கணும். லிங்க் டு அண்ட் ப்ரொவைட் கேர், அதாவது லிங்க் ஆயிருக்கணும். எல்லா ஹெல்த் கேர் சிஸ்டமே வந்து லிங்க் ஆயிருக்கணும். ஹாஸ்பிட்டல்ஸ் லிங்க் ஆயிருக்கணும். டாக்டர்ஸ் லிங்க் ஆயிருக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணி அந்த பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு உண்டான லிங்கேஜ் இருக்கணும். அஷ்யூர் எ கம்பீட்டன்ட் ஒர்க் ஃபோர்ஸ், தேவையான அளவு ஒர்க் ஃபோர்ஸ் அங்க இருக்கணும். அதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதுல ஒரே ஒரு டாக்டர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதெல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் அங்க இருக்கணும். இவாலுவேட் பண்ணணும். எது நடந்தாலும், எந்த டேட்டா இருந்தாலும், எந்த ரிப்போர்ட் இருந்தாலும் அதை இவாலுவேட் பண்ணணும். கடைசியில ரிசர்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ பப்ளிக் ஹெல்த் பாலிசியில அந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள். Public health policy refers to the decisions, actions and strategies taken by governments or health organizations to achieve specific healthcare goals within a society. இதுதாங்க சொசைட்டிக்குள்ள, நம்ம மனித சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய்களை தீர்த்து ஹெல்த்தியான சொசைட்டியை உருவாக்கணும். இட் இஸ் அ பிளான் ஆஃப் ஆக்ஷன். இது வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் to tackle health challenges and improve the well-being of the population. பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தரையும் தனித்தனியா அவங்களுடைய well-being வந்து இன்க்ரீஸ் ஆகணும். These policies are designed to protect and promote the health of communities as a whole. அதாவது இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஒருத்தரும் நல்லபடியா இருந்தாங்க அப்படின்னா as a whole அந்த கம்யூனிட்டியே ஹெல்த்தியான கம்யூனிட்டியா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கொடுத்துருக்கு பாருங்க. வேக்சினேஷன் ப்ரோக்ராம். Governments implement policies to ensure that citizens receive vaccination against preventable diseases like measles or polio. So polio vaccinate பண்றாங்க, otherwise polio drops தராங்க. measles அதாவது பெரியம்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அம்மை. அதெல்லாம் எந்த விதமான அம்மையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டு இப்ப குணப்படுத்தி இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் லேபிளிங். நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம சாப்பிட்றதுனால நோய் வருமா வராதா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சாப்பிட்றதுக்காக நியூட்ரிஷன் லேபிளிங். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். Regulations require food manufacturers to display nutritional information on product packaging to inform consumers about food quality. அந்த ஃபுட்டை பத்தி நம்ம சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறத ஒரு கன்சியூமர் டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து லேபிளிங்ல கொடுத்துருக்கணும். 10 இதுல வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த பப்ளிக் ஹெல்த் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பெருசா அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதே பாருங்க. 10 தான் கொடுத்துருக்கு. வேக்சினேஷன் எல்லாருக்கும் தேவையான நேரத்துல ரீச் ஆகுது. காசு இருக்கிறவங்க மட்டும்தான் வேக்சினேஷன் வாங்கி போடணும் அப்படிங்கறது இல்லாம
எனி கைண்ட் ஆஃப் வேக்சினேஷன் இஸ் அவைலபிள் டு ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இது எல்லாருக்குமே. மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி எப்படி? ஹெல்மெட் போடணும், கார்ல போனா சீட் பெல்ட் போடணும், டூ வீலர்ல 2 பேர் தான் போகணும், ஓவர் ஸ்பீடு போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி. தென் சேஃபர் ஒர்க் பிளேஸ். நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா மைன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஐ மீன் கட்டட வேலை செய்யறவங்க எல்லாருமே கூட தலையில வந்து இன்னைக்கு ஹெல்மெட் மாதிரி போட்டுட்டு வேலை செய்யறாங்க ஒரு சேஃப்டிக்காக. கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இது வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு சானிடேஷன் பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. அதனால சுகாதாரத்தை பின்பற்றுனால இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கு. டிக்ளைன் இன் டெத்ஸ் ஃப்ரம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு இந்த அவேர்னஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால. அதனால தானே ஒரு சிலர்லாம் காலையில எழுந்த உடனே வாக்கிங் ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போறாங்க, ஹெல்த்தை மெயின்டைன் பண்றாங்க. இதெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறதுனாலதான். தென் சேஃபர் அண்ட் ஹெல்த்தியர் ஃபுட்ஸ். இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைய ஜனங்கள் வந்து ஜங்க் ஃபுட் எல்லாம் விட்டுட்டு இந்த ஃபுட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த்தியர் மதர்ஸ் அண்ட் பேபிஸ், அதாவது பிரெக்னென்ட் லேடிஸ் ஆகட்டும், அவங்க டெலிவரிக்கு அப்புறம் ஆகட்டும், அவங்களும் அவங்களுடைய பேபிஸ் குழந்தைங்களும் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியாவில நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி பிளானிங் ஓரளவுக்கு நிறைய இடத்துல ரீச் ஆயிருக்கு. தென் ஃப்ளூரிடைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து குவாலிட்டியா கொண்டு வந்திருக்கிறது. ரெகக்னிஷன் ஆஃப் டொபேக்கோ யூஸ் எஸ் அ ஹெல்த் ஹசார்டு, அதாவது புகை பழக்கம், புகையிலை என்னமோ போடுவாங்கல்லப்பா, அது என்னமோ இந்த சிகரெட் பேக்ல எல்லாம் போட்டு வரும், நான் மறந்துட்டேன் அது என்னங்கிறது. இட் இஸ் இன்ஜூரியஸ். ஆமா, இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி போடுவாங்க பாத்தீங்களா? சோ அதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஸ்மோக்கிங்க வந்து குவிட் பண்ணி வெளியில வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் கோல்ஸ், இதுதாங்க முக்கியம். இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் த யுனைடெட் நேஷன்ஸ். சோ யூஎன் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் டிக்ளேர் பண்றது, அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எடுப்பாங்க. யூஎன்ல நிறைய இருக்கு இல்லைங்களா, சப்டிவிஷன்ஸ் எல்லாம், WHO இருக்கு, FAO இருக்கு, இந்த மாதிரி இவங்க மூலியமா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. அது என்ன டிக்ளேர் பண்ணுச்சுன்னா, இட்ஸ் கமிட்மெண்ட் டு ஹெல்த் த்ரூ த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதை வந்து MDGன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பேப்பரா எக்ஸாமுக்கெல்லாம் நாங்க படிச்சு எழுதியிருக்கோம். ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோலுங்கிறத வந்து யூஎன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது எப்படின்னா 2000 அண்ட் அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா இப்ப இந்த 2000க்கு அப்புறம், அதாவது 2020க்கு அப்புறமா 2020க்கு அப்புறமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கறதையும் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17 இருக்குங்க. தயவு செஞ்சு டைம் கிடைக்கும் போது நெட்ல போட்டு பாருங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ன அப்படிங்கறத. சோ இதுல அவுட் ஆஃப் த 8 MDG, அதாவது மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ல 8, அந்த 8ல வந்து that were committed to the achieve, அதாவது 2015ல அச்சீவ் பண்ணணும்னு கமிட் பண்ணுனாங்க. அந்த கோல்ல 4, 5, 6 பாத்தீங்கன்னா இந்த 3 கோலும் வந்து ரிலேட்டட் டு ஹெல்த், நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரிலேட்டட். In the recent times, the developing and underdeveloped nations committed to achieve the 17 sustainable goals by 2030. 2030க்குள்ள இந்த 17 சஸ்டைனபிள் கோல்ஸையும் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே படாத பாடுபட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் செய்ய ஆரம்பிக்கணும். டு எண்ட் பாவர்ட்டி, அதுல முக்கியமா என்ன, பாவர்ட்டி, ஏழ்மையை ஒழிக்கணும். ப்ரமோட்டிங் த பிளானட் அண்ட் என்ஷூர் தட் ஆல் பீப்புள் என்ஜாய் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இதுதாங்க இந்த பிளானட், பூமியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அமைதியையும் வளர்ச்சியையும் அடைஞ்சு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். ஸோ ஒன் சச் கோல் SDG 3, 3வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் ஆன் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஹெல்த் ரிலேட்டட் தான் அந்த கோலே. ஆன் என்ஷூரிங் ஹெல்த்தி லைஃப்ஸ் அண்ட் ப்ரமோட்டிங் வெல்பீயிங் ஃபார் ஆல் அட் ஆல் ஏஜஸ். இதுதாங்க முக்கியம். ஆல் ஏஜஸ்ல,
அதாவது உனக்கு 50 வயசு ஆயிடுச்சு 60 வயசு ஆயிடுச்சு கிளவி அங்கேயே கிளவா எதிர்ச்சு போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆல் ஏஜஸ்ல வந்து அவங்க ஹெல்தியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும். ஸோ இதுல கிளிம்ஸ் ஆஃப் த ஹெல்த். இப்ப நம்ம இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஆஃப் ஆல் ஏஜஸ் ஏதோ ஒரு ஸ்லைடு வந்து நான் தெரியாம ஏதோ டெலீட் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் அது உங்களுக்கு இன்வால்வ் பண்ணி நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப கிளிம்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இந்த டேட்டா வந்து 2017 மார்ச் 31 படி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 2024 இருக்கோம். நான் கொடுத்துருக்கிறத விட டேட்டா டபுளா கிடைக்கும். சப் சென்டர் நம்ம உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர், முதன்மை சுகாதார நிலையம். சுகாதார நிலையங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு கீழே சப் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. 2017 1,56,231 இவ்வளவு சப் சென்டர்ஸ் இருந்தது இந்தியா ஃபுல்லா. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. ஹெல்த் கேர் எல்லாருக்கும் ரீச் ஆகுது. எந்தெந்த அதாவது எக்ஸ்க்ளூஷனே கிடையாது. எல்லாருமே இன்க்ளூசிவா இருந்துட்டு இருக்காங்க. ஈவன் மலைவாழ் மக்களுக்கு கூட அந்த உங்களுக்கு அங்க ஹெல்த் சென்டர் இருக்கு, சப் சென்டர்ஸ் இருக்கு, கம்யூனிட்டி சென்டர்ஸ்மே கொண்டு வந்திருக்காங்க. சப் சென்டர் வந்து குட்டியா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர். இதுதான் பிஹெச்சின்னு சொல்றது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த பிஹெச்சி தான். இந்த பிஹெச்சிக்கு அடுத்த ஹையர் கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், சிஹெச்சி. ஸோ இதனுடைய டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தரா வரக்கூடிய கிளாஸஸ்ல சொல்றேன். இதுகளுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், எவ்வளவு பெட் இருக்கணும் ஒன்னொன்னுலயும், என்னென்ன மாதிரியான ஸ்டாஃப் இருக்கணும், என்னென்ன சர்வீசஸ் கிடைக்கணும், என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல அப்டேட் பண்றேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து டேட்டா 2018 சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ்ல இருந்து கிடைச்சதை வச்சு நான் உங்களுக்கு இது ஃப்ரேம் பண்ணியிருக்கேங்கப்பா. இப்ப இதுல அந்த இதுக்கு முன்னால ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ப்ரமோட்டிங் வெல்பீயிங் ஃபார் ஆல் அட் ஆல் ஏஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா. இத வந்து ஒரு சின்ன விஷயம் நினைச்சு பாருங்க. கொரோனா டைம்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத. கொரோனா டைம்ல உங்க பாட்டிகளுக்கோ தாத்தாக்கோ உடம்பு சரியில்லாம போயிருந்தப்ப வேக்சின் போட்டாங்களா, மருந்து கொடுத்தாங்களா, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணினாங்களா, இல்ல அவங்களுக்கு வேக்சின் போட்டாங்களா? சொல்லுங்க. டிஸ்கிரிமினேட் ஏன் போடல? அவங்க நம்ம வீட்டு மனுஷங்க தானே. நமக்கு பாட்டியும் வேணும் தாத்தாவும் வேணும் இல்லைங்களா? ஏன் தட் இஸ் சொல்லுங்கப்பா. இல்ல அது தடுப்பூசியை பத்தியே எல்லாருக்கும் பயம் இருந்தது இந்த கொரோனா காலத்துல. எல்லாருக்கும் பயம் இருந்தது வேறங்க கதிரேசன் சார். பயம் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் இருந்ததுதான். ஆனா 69 வயசுக்கு எத்தனையோ வயசுக்கு மேல ஆனவங்க எல்லாம் வேக்சின் போட வேண்டாம்னு ஏன் சொன்னாங்க? நீங்க 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு போட வேண்டாம் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கறனால போட. ஏன் வாட் இஸ் த ரீசன்? அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது? எனிவே அவங்க ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்க வீட்டுலதான் இருக்க போறாங்க. மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் வந்து ஏர்னிங் பர்சன், அவங்க வெளியே போறது அந்த மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதனாலதான் வந்து அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேக்சின், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சாங்க. சரி, இது வந்து உங்களுக்கு வந்து கெசட்ல கொடுத்துருந்தாங்களா? அது தெரியாதுங்க மேம். நம்ம இந்த மீடியாஸ்ல தென் நம்ம படிக்கிறதுல அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தான் சொல்றோம். இதுல இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு அந்த அளவுக்கு அப்பா அந்த அவேர்னஸ் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவேர்னஸ் இல்லை. திஸ் இஸ் a kind of discrimination. சரிங்களா? அப்ப வந்து 60 வயசு ஆனவங்கன்னா செத்து போயிடலாமா? மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு வயசாகதானே செய்யுது. இப்ப இன்னைக்கே நீங்க எந்த இதுல போனீங்கன்னாலுமே இன்னைக்கு வந்து என்ன நான் வந்து ஈவன் கேன்சர் ஸ்டடிஸ் எல்லாம் வருஷத்துல இருந்து நான் ஜெரண்டாலஜி முடிச்சு ஐ எம்
I have become a practicing gerontologist. ரீசன் என்னன்னா, கண்ணு முன்னால வயசானவங்க வந்தா எந்த இடத்துலயுமே ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கறது இல்லை. ப்ரிவிலேஜ் இந்த சென்ஸ் இந்த ஹெல்த் சிஸ்டத்துல அந்த கிழவிக்கு வயசாயிடுச்சு, அதுக்கு ஊசி இல்லைன்னா என்ன, மருந்து இல்லைன்னா என்ன அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்கல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களே அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே, the earth is becoming aged earth. அதாவது இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய பெரியவங்க நம்ம கூட வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி பர்த் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கிறது எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப வந்து இன்னைக்கு வந்து 50 வயசுல இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் பர்சன் இன்னும் 10 வருஷத்துல வந்து அவங்க ரிட்டையர்ட் பர்சனா மாற போறாங்க. அப்ப 10 வருஷத்துல இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இன்னைக்கு 3 லட்சம் பேர் வந்து எல்டர்லி பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 5 லட்சம் பேர் வந்து 50ஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க இன்னும் 10 வருஷத்துல அங்க போயிட்டு இன்னும் அது 8 லட்சம் எத்தனையோ லட்சமா மாற போகுது. சோ அதே பீப்புள் அப்ப 59 வயசு ஆயிடுச்சு 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்கள கவனிக்காம விட்டா எப்படி இருக்கும்? சோ இந்த ஆக்சுவலா டிஸ்கிரிமினேஷன் கவனிக்காம இருக்கிறதுங்கிறது அதோட இது கிடையாது இல்லைங்களா? இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே. ஓகே, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நானு கொரோனா டைம்ல நான் கொரோனா டியூட்டி இருந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி, அவங்க வந்து அரௌண்ட் 70, ஐ திங்க் ஷி ஹாஸ் கிராஸ்டு 70. அவங்க கூட அவங்களுக்கு ஒரு 2 பேத்திகள் அண்ட் ஒரு பேரன் அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இல்ல அவங்க உலகத்துல இல்ல. அதனால அந்த பாட்டி வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த பாட்டி வந்து கொரோனா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்ப வந்து அந்த குழந்தைங்க அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அந்த பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கட்டாயம் 100% கொடுக்கணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா 100% கொடுக்கணும். பட் she was neglected. சரிங்களா? by telling the age. அப்ப அந்த பாட்டிக்கு உடம்பு அவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த 3 குழந்தை அனாதை ஆகுமா ஆகாதா? கட்டாயமா. இதுல வந்து எதையுமே ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றது, ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. முதல் ஸ்லைட்ல 2வது ஸ்லைட்ல நான் சொன்னேன், சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் மாறுபடும். சோ அந்த மாறுபடும் போது எவ்ரிதிங் ஹேஸ் டு பி கன்சிடர்டு. சரிங்களா? எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். தேவையில்லாம ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க, ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸை காப்பாத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். பட் ஈவன் தோ த எல்டர்லி பர்சன் ஹேஸ் த ரைட்ஸ் டு லிவ் இன் த எர்த். இல்லைங்களா? இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி அந்த பாட்டி அவங்க வந்து துடிக்கிறாங்க, 3 பேரன், என்னுடைய பேரனும் பேத்தியும் அனாதி ஆயிரும்னு. பட் she was rejected. சோ அவங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ஆனா அந்த பாட்டி அவங்கள கூட்டிட்டு போய் அந்த குழந்தைங்க என்னென்னமோ எல்லாம் கொடுத்து அந்த குடிநீர் இந்த குடிநீர் அது இது எல்லாம் கொடுத்து she is alive today because of the effort what she has taken. அந்த பாட்டியா தானா முயற்சி பண்ணி தன்னைய காப்பாத்திட்டாங்க. எதுக்கு அப்படின்னா தன்னுடைய பேர குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இதெல்லாம் தான் ரிஜெக்ஷன் நான் சொல்றேன். இது வந்து நம்ம வீடுகள்ல நடக்க வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த சொசைட்டில நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க எங்க போனாலும் தயவு செஞ்சு அதை பாருங்க. பிகாஸ் நீங்க எல்லாரும் வந்து இப்ப ஹெல்த் செக்டருக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. இந்த இதைய படிக்கிறீங்க, ஆல்ரெடி வந்து டாக்டர்ஸ் முடிச்சவங்க இருக்கீங்க. எல்லாருமே வந்து நீங்க கிவ் ஜஸ்ட் கைண்ட்லி கிவ் ஈக்வாலிட்டி டு ஆல் ஏஜஸ். யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த வேர்ல்டுல யங்ஸ்டர்ஸை விட நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்கிறது யாருன்னா எல்டர்லி பர்சன்ஸ் மட்டும்தான். சோ இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் டைம் கிடைக்கும் போது இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு புக்கு அன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு கிடைச்சா படிங்க. இப்ப வந்து ஆடியோ புக்கா கூட வந்திருக்கு. அது எதுக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. என்னப்பா சொல்லுங்கம்மா? இக்கிகாயா? இக்கிகாய் IKIHAI. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இது ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா IKIHAI
ஓகே மேம். இது வந்து ஏதோ ஒரு யூடியூப்ல கூட போட்டாங்கன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சர்ச் பண்ணி மேம் பாருங்க. யூடியூப்ல நிறைய இருக்குங்க மேம், இத பத்தின இதுவும் இருக்கு. அதே இருக்கு. மாதிரி நீங்க குக்கு புக்கே வாங்கி எஃப்எம்லயும் வந்து இத படிச்சுங்க. கொடுத்திருக்காங்க. புக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு மேம். நான் வேணா ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அத வந்து நீங்க இன்வால்வ் சொன்ன ஆகி மாதிரி ஒரு படி. நல்ல புக். ஆமா, இன்வால்வ் ஆகி படிக்கணும் அதெல்லாம். இப்ப வந்து வேர்ல்டு வைடு எடுத்துருச்சு அப்படின்னா, இப்ப பப்ளிக் ஹெல்த் செக்டாரையே நம்ம எடுக்கும்போது பப்ளிக் ஹெல்த்ல வந்து இதுல பேபி பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து கடைசியில 100 வயசுக்கு மேல ஆனவங்க 150, ஏன்னா 156 வயசு ஆனவங்க வந்து நார்த் இந்தியால ஒரு தாத்தா ஒரு கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சோ எல்லாருமே வந்து ஹெல்த் சிஸ்டம் முன்னால ஈக்குவல். இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்ம ரூல்ஸ் படி பாக்குது, நம்ம ஊர்ல இல்ல ஜெனரலா வந்து கிளாசிஃபை பண்றாங்க இல்லைங்களா, இன்ஃபேண்ட்ல இருந்து எல்டர்லி பர்சன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாசிஃபை பண்றதுல ஒரு ஊர்ல கிளாசிபிகேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால வந்து எல்டர்லி பர்சன் 60 வயசு கம்ப்ளீட் ஆனாங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போறாங்க, தே ஆர் எல்டர்லி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓல்டு பீப்புள்னுக்கு சொல்லக்கூடாது, ஓல்ட் ஏஜ்னு சொல்லக்கூடாது, தே ஆர் எல்டர்லி பீப்புள். ஸோ அவங்க வந்து 60 இயர்ஸ் நம்ம ஊர்ல. இதே வந்து யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 65 இயர்ஸ். இன்னும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ். அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜப்பான்ல பார்த்ததுன்னு சொன்னாக்க 75 இயர்ஸ், 75 வயசு வரைக்கும் தே ஆர் யங் அண்ட் மிடில் ஏஜ் தான். 75 வயசு முடிஞ்சாதான் தே ஆர் பிகமிங் எல்டர்லி பர்சன். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிறது, இதை வச்சுதான் பிக்ஸ் பண்றாங்க. பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தினுடைய எஃபர்ட் தான் இது எல்லாத்துக்குமே ரீசன். சரிங்களா? ஸோ அதனால பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து நம்மளுடைய லைஃபை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் லாஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப கை கொடுக்குது. ஸோ இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஒரு 5 minutesல கேளுங்கப்பா. மேம் ஒரே ஒரு சின்ன டவுட். நீங்க Yes. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இப்போ நான் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற தானே சொல்றீங்க, டெலிவரி கூட இருக்கு. ஆனா நிறைய ஹெல்த் சென்டர்ல இருக்கிறது இல்லைங்க மேம், அதுதான் எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. சரி அதுதான் இல்ல கேட்கலாம். பேசிக்கலா என்னென்னலாம் வேணுமோ பேசிக்கா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து டியூட்டி டாக்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சி செக்ஷன் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து இப்ப நிறைய இடத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, நம்ம ஹோலிஸ்டிக் சிஸ்டத்திலயும் படிச்சு நிறைய டாக்டர்ஸ் வெளியில வர்றாங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் இன் ஷார்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ். அது தெரியுங்களா? பத்தல நம்மளுக்கு இன்னுமே டாக்டர்ஸ். இத்தனை மெடிக்கல் காலேஜ் இத்தனை பேர் படிச்சுமே டாக்டர்ஸ் இந்தியால பத்தல. சோ அப்படி இருக்கும்போது சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து 2 பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து டியூட்டி போற மாதிரி இருக்கலாம். அந்த டைம்ல வந்து அந்த டாக்டரோட அன்அவைலபிலிட்டி இருக்கும்போது இட் மே நாட் பி பெர்ஃபார்ம்டு. ஏன்னா அவங்க இல்லாத போது அது செய்ய முடியாது. சோ அந்த மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர்ல முடியல அப்படின்னாதான் வந்து அடுத்த ஜிஹெச்க்கு அனுப்பி விடுறாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய என்ன சொல்றது, இந்த மருத்துவ வசதிகளை வந்து எல்லா இடத்துக்குமே அரசாங்கம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை சப் சென்டர்ல இருக்காது, சப் சென்டர்னு சொல்லக்கூடியதுல கண்டிப்பா இதெல்லாம் இருக்காது. பட் ஹெல்த் சென்டர்ல சிலதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே மேடம், நான் ஆனா கார்பரேஷன் ஒர்க் சர்ப்ரைஸ்டா பண்றேன் இருக்குங்க மேம். மேம். நீங்க ஹலோ மேடம், எஸ் நான் சொல்லுங்க. கார்பரேஷன் ஒர்க் பண்றேன் மேம். இப்போ சொல்லுங்க. அர்பன் நிறைய ஸ்கீம்ஸ் மேம். இப்போ அர்பன் வெல்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய கொண்டு ஆமா வந்துட்டோம். சப் ஆமா சென்டர்ஸ் கொண்டு வந்துட்டோம். பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல 1.5 crores ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆமா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆமா மேம். இப்போ ஆமா டாக்டர்ஸ் தான் எல்லா நீங்க சொல்ற ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கு. ஷார்டேஜ். இப்போ அவ்வளவு ஷார்டேஜ் ஃபெசிலிட்டிஸ் தான். பண்ணி கொடுத்துட்டு 3 kilometers ஆமா ஒரு 3 square kilometerக்கு ஒரு வெல்னஸ் சென்டர் கொண்டு வந்துட்டோம். இப்ப டாக்டர் ஆமா ஷார்டேஜ்னாலயே நிறைய வெல்னஸ் சென்டர் ஓபன் பண்ண முடியாம இருக்குங்க. ஆமா அப்படிதான் டாக்டர் இருக்கு மேம். ஷார்டேஜ் தான். ஆமா நம்மளுக்கு அலைடு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்மே இப்ப கிடைக்கிறது இல்லையே, அவங்களுமே ஷார்டேஜ் தானே. கண்டிப்பா மேம். அதனாலயே நிறைய அதனாலதான் இது நிறைய ஓபன் பண்ண முடியாம, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓபன் பண்ண முடியாம நிறைய சென்டர்ஸ் வச்சிருக்கோம் மேம். அந்த மாதிரி இருக்குங்க. இருக்கு. அதான் நிறைய கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் அந்தந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கலாம்.
பட் நிறைய இதெல்லாமே மெட்டர்னிட்டி சென்டர்ஸ் கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு மேம் அங்க நார்மல் பர்த் இது வந்து அங்கதான் நிறைய மொபிலைஸ் பண்றாங்க மேம். ஆமா எல்லா ஆமா பிரைவேட் இது போனோம்னாலே சிசேரியன் தான் பண்றாங்க. இங்க ஆமா பாத்தீங்கன்னா நேச்சுரல் பர்த்ங்கிறது இங்கதான் நிறைய ஆகுது மேம். நிறைய நடக்குது. ஈவன் ஐ எம் ரெக்கமெண்டிங் மை பேஷண்ட்ஸ் ஒன்லி டு த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் as well as GH தான். கண்டிப்பா மேம் நல்லாவே பாத்துக்கிறாங்க மேம். GH பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அந்த இதுதான் நீட்னஸ் தவிர அதுவுமே இப்போ அவுட் சோர்சிங் கொடுத்து பிரைவேடைசேஷன் பண்றாங்க. அதுவுமே இப்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு. அந்த கொஞ்ச நாள்ல அதுவுமே எல்லாமே நல்லா வந்துரும். ஏன்னா அங்க வந்து கோயம்புத்தூர் GH-க்குள்ள பின்னால இருந்த ஆரம்ப குவார்டர்ஸ்ல தான் நான் குடியிருந்தேன் இந்த சென்ஸ் என்னோட ஃபாதர் இன்லா வந்து அங்க இருந்தாரு சீஃப் சர்ஜனா ஆரம்ப குவார்டர்ஸ்ல. நான் கல்யாணம் ஆகி GH-க்கு தான் போனேன். சோ அப்ப இருந்து நான் அந்த இது எல்லாத்தையும் அங்கேயும் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல. அங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் கூடவே இன்னைக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டா தான் இருக்கு. நல்லாவே ஃபண்ட்ஸ் நிறையவே மொபிலைஸ் ஆகுது மேம். அதுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் நிறையவே வருது மேம். பண்ணோம் டாய்லெட் சானிடேஷனுக்கும் இதுக்கும் வந்து மெடிக்கலுக்கும் ஃபண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய மானியமாவே கொடுக்கறாங்க. ஃபண்ட்ஸ் கொடுக்கறாங்க. நிறைய ப்ரோகிராம்ஸ் குடுக்குறாங்க. நம்ம பீப்புள் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணிக்கிறதுல சும்மா அது ஒரு இதுக்காக அங்க போறது வந்து ஒரு இதுவா நினைக்கிறாங்க. மத்தபடி அங்க ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கு மேம். அதுல நான் ஒண்ணு சொல்லவே முடியாது. ஆமா நல்லா இருக்கு. ஈவன் ஹைஜீனிக்கா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வாட்டர் வச்சிருக்கிற ஃபெசிலிட்டியே நான் விசிட் பண்ண PHCs எல்லாமே வந்து ஈவன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் சென்டர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியாச்சு மேம். இப்ப இருக்கிற எல்லா வெல்னஸ் சென்டர் இதெல்லாம் பார்த்தோம்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட நல்லா நீட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா நல்லா இருக்கு. ஈவன் வார்ட்ஸ் GH-ல இருக்கக்கூடிய வார்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் வெல் மெயின்டைன் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா டாக்டர்ஸ் பற்றாக்குறை அது ஒண்ணுதான் நம்மளுக்கு. ஆமா மேம் அதுதான் மேஜரா இருக்கு மேம். ஆமா ஆமா மேம் அதான் சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க டாக்டர்ஸ் பற்றாக்குறைங்கிறீங்க. இப்ப நிறைய பேர் படிச்சுட்டு வந்து வேலை இல்ல அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சரிங்களா. அதான் மேம் இப்போ நீங்க இப்ப வந்து அதே ஒரே நிமிஷம் இல்ல அதே டாக்டர்ஸ வந்து இப்ப நான் இருக்க மாதிரி இடத்துல ராஜஸ்தான்ல போட்டாங்கன்னா வருவாங்களா? வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. எல்லாருமே வந்து டவுன்ல தான் இருக்கணும், அர்பன் ஏரியால தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ரூரல் ஏரியாவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தென் அதே மாதிரி ஹில்லி ஏரியா ட்ரைபல் ஏரியா இதுக்கெல்லாம் போட்டுதுன்னா போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இங்கேயே தான் இருக்கணும், டவுன்லயே தான் இருக்கணுங்கும் போது வேற வழி இல்லை. அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு தான் போகணும். அதிகபட்சமாவே வந்து எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 12,000 வாங்குற டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் அவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வேற இடத்துல போடும்போது தாராளமா போய் சர்வீஸ் மைண்டோட சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்கப்பா. டாக்டர் ஷார்டேஜ் தான் நம்மளுக்கு இன்னைக்கு. இல்ல எனக்கு வந்து அவங்க டாக்டர்ஸ் எடுக்கலையா இல்ல டாக்டர்ஸ் போகலையாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அதனாலதான் போக மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. எல்லாருமே சபிஸ்டிகேட்டட் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அந்த மாதிரியான இடங்களை வந்து மிஷனரிஸ் போய் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரூ மேம். இதுல வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இன்வால்வ் ஆனா பரவாயில்ல. அந்த ஏரியால இருக்கிற டாக்டர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இது பண்ணாங்கன்னா கிடைப்பா. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாளவாடியில இருக்கிற டாக்டர்ஸ்க்கு தாளவாடியில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு டியூட்டி கிடைக்கிறது இல்ல, வெளியே தான் கிடைக்குது. அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் இங்கிருந்து தாளவாடி போயிட்டு வர்றதுக்கு ஒரு சிலர் எல்லாம் ஹெஸ்டேட் பண்றாங்க. அந்த மாதிரி கூட இருக்குல்ல மேம். இதுல கவர்மெண்டோட தாளவாடியில இருக்கிறவங்கள தாளவாடியில போட்டுதுன்னா அவங்க கீழே கோயம்புத்தூர் வரக்கு ரெக்வெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வந்தா என்ன செய்யறது? இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குதுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க அந்த சிஸ்டம்குள்ள இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது தான் நல்லா தெரியும். நம்ம கீழே இருந்து வந்து நம்ம தாளவாடி டெய்லி போயிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்கிற காரியமே கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். பட் அங்க இருக்கிறவங்களுக்கு சில சமயம் கொடுக்கும் போது அவங்க இங்க இருந்தா எனக்கு டெவலப்மெண்ட் இல்ல, நான் வந்து அர்பனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய வில்லிங்கா இருக்காங்க அர்பனுக்கு வர்றதுக்கு.
அதுதான் இப்ப வந்து லோக்கல்ல ஒர்க் பண்றதை விட வெளியில போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது தான் எல்லாரும் விரும்புறாங்க. டூ திங், ஒண்ணு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இங்க இருந்தா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ஆமா, டெவலப்மெண்ட், அதுதான் மெயின் ரீசன். கரெக்ட்டுங்களா மேம்? மெயின் அதுதான். அப்படி இருக்கும்போது அந்த ஏரியால இருக்கக்கூடிய பீப்புள் பாவம் இல்லையா? அப்ப ஒரு சில டாக்டர்ஸ் பாருங்க, இன்னைக்குமே வந்து வெல் டெடிகேட்டட் டாக்டர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. வெல் டெடிகேட்டட். அவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய இடத்துல போனாலும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காசை எதிர்பார்க்கறது கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேப்பா சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? Okay, ma'am. Okay. ஓகே Thank you சார். very much. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே, பெஸ்ட் you, ma'am. விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெல்கம். சோ ஐ அம் லீவிங் சார், Thank you. கொஞ்சம் அர்ஜென்சி. Okay, okay, ma'am. Okay, okay. Okay, Thank you. thank you. Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வெல்கம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ங்க. ஒரு சின்ன ஃபீட்பேக் சொல்லணும்ட்டு. சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலதான் உள்ள வந்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கற மாதிரியும் நம்ம ஃபேமிலியை வந்து கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் இனிஷியேட் எடுத்து இந்த பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்காது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நம்மளுடைய நோக்கமே அதாங்க. ஏன்னா நிறைய இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். இப்போ நானே பார்த்து நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்து அந்த இன்னைக்கு சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் ஹசார்டு வந்து தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துது. அதில் பிளாஸ்டிக் வந்து ஒரு பொருள் அப்படிங்கும்போது நம்ம எப்படியெல்லாம் இதிலெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம பார்க்குற மக்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி நியூட்ரிஷன் பற்றாக்குறை அப்படிங்கிறது அப்ப சின்ன சின்ன என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும் பொழுது நம்ம அதை பயன்படுத்தினோம்னா இன்னொருத்தருக்கு சொல்வதற்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆஸ் அ டீம் நம்ம என்னுடைய எப்போதுமே இல்ல இப்ப புரோட்டீன் கிடைக்கலங்கிறோம். அந்த தண்டுக்கீரை விதையில அவ்வளவு புரோட்டீன் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா நான் கூகுள்ல போட்டா ஒன்னும் நமக்கு அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஃபுட் எல்லாமே தான் வருது. இங்க பாதாம், முட்டை இந்த மாதிரி தான் விஷயங்கள் வருது இல்லையா? இந்த சீட்ஸ் வந்து வெளியே வரவே இல்லை. ஆனா இப்ப நான் பர்டிகுலரா போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டா என்ன வருதோ அதை வந்து இது ஒரு 2 to 3 கிராம் எடுத்துக்கிட்டா இதுல புரோட்டீன் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகுதுங்கிற விஷயம் வந்து அவ்வளவு சர்ப்ரைஸ்டா இருந்துச்சு, பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா. சோ அது வந்து இட்ஸ் கிரேட். மேடமே நம்மளுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஒரு 2 years நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன் இந்த மாதிரியான டெக்னிக்கை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலான நிறைய விஷயங்கள் ஒரு 2 ஆண்டு காலமா நம்ம போட்ட ஒரு தேடுதல் தான் வந்து இன்னைக்கு மேடம் வந்து ஆக்சுவலா அவங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்தாங்க. பட் அவங்க கொடுத்த அந்த கமிட்மெண்ட், ஒரு கோர்ஸ் ஒரு 6500 இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸுக்கு அவங்க செலவு பண்ணது டிராவலிங்க்கு மட்டும் செலவு பண்ணினா more than 2 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்ல வந்துட்டு போவாங்க ஒவ்வொரு சண்டேயும் அப்படிங்கும்போது அதே நம்மள வியப்பு. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்காக எவ்வளவு டெடிகேஷனா பண்றாங்க. இன்னைக்கு இப்ப ராஜஸ்தான்ல இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து வளருவோம், அவ்வளவுதான். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம். நெக்ஸ்ட் பேட்ச்ல நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்க. இன்னும் ஆக்டிவா, அதாவது நீங்களும் இந்த குரூப்ல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா நம்ம லேர்ன் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தண்டுக்கீரையில இப்ப நம்ம குரூப்ல இருக்கவங்க இன்னும் ஒரு 15-30 பேர் 35 பேர் வரணுங்க. பட் நிறைய பேர் அது சேர்ந்துட்டோம் அப்படிங்கறத தாண்டி சில இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருப்பாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள் அது ஒரு டைப் மெசேஜா, நம்ம ஃபார்வர்ட் மெசேஜ் இல்லாம டைப் மெசேஜா போடும்போது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டடா கொஞ்சம் கிளாஸஸ் கொடுக்குறானுங்க. இது நிச்சயமா அது வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்றைய காலத்துல மிக தேவையான ஒரு விஷயம். ஸோ நம்ம லேர்ன் பண்ண விஷயங்களை நிச்சயமா ஷேர் பண்றேன்.
அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்லாம் நிச்சயமா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க நம்ம வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் அந்த ஹெல்த்துக்கு என்ன இப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கே இந்த பப்ளிக் ஹெல்த்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4-5 பேட்டர்ன் தான் இருக்குன்னு நினைச்சு வச்சிருந்தோம். இவ்வளோ இதுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்க. ஸோ ஒவ்வொரு அறிவும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவும் நம்மளுடைய அறிவாக மாற்றும் போது தான் அதுல பயனுள்ளதா மாறும். தேங்க்யூ. வந்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சார். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.